ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி வந்துட்டு ஹிந்திலேயே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டோரியை வந்துட்டு தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ சில பேர் வந்து இந்த ஸ்டைல் கேட்டிருக்கீங்க. சில பேர் வந்துட்டு தமிழில் போட்டு, அதாவது ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட்டு தமிழில் போட்டு அதுலேருந்து ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இனிமேல் வந்து மாறி மாறி போடுறேன். ஏன்னா சில பேர் இது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்றீங்க, சில பேர் வந்து அதுங்கிறீங்க. ஸோ ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி போடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவித்ர பேடு. பவித்ர பேடு, பேடு அப்படின்னா வந்து மரம் அப்படின்னு அர்த்தம். பவித்ர அப்படின்னா பவித்திரமான அல்லது புனிதமான அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா புனிதமான மரம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். தோ வியாபாரி தே. ஸோ தோ வியாபாரி தே, வியாபாரி அப்படின்னா வந்து வியாபாரி அப்படின்னு அர்த்தம். ஸோ தோ வியாபாரி தே அப்படின்னா இரண்டு வியாபாரிகள் இருந்தனர். ஓகே, நம்ம தமிழில் வந்து வியாபாரி அப்படின்னு சொல்லுவோம், ஹிந்தியில் வந்து வியாபாரி. ஓகே, வியாபாரி. தோ வியாபாரி தே, அதாவது இரண்டு வியாபாரிகள் இருந்தனர். ஜின்கே நாம் புத்தி और மகாபுத்தி தே. ஸோ அவர்களோட பெயர், நாம் அப்படின்னா பெயர், அவர்களுடைய பெயர் புத்தி மற்றும் மகாபுத்தியாக இருந்தது. அதாவது ஒருத்தரோட பேர் வந்து புத்தி, இன்னொருத்தரோட பேர் வந்து மகாபுத்தி. ओके, दोनों ने व्यापार में काफ़ी अधिक लाभ कमाया और आपस में बांटने का निश्चय किया. दोनों ने இருவரும். ஓகே, दोनों ने இருவரும். व्यापार में அப்படின்னா व्यापार அப்படின்னா வியாபாரத்தில். ஸோ வியாபாரம் அப்படின்னா வியாபார். ஸோ व्यापार में அப்படின்னா வியாபாரத்தில். காஃபி அதிக் லாப், லாப் அப்படின்னா லாபம், அதிக் அப்படின்னா அதிக, காஃபி அப்படின்னா வந்து மிகவும் அப்படின்னு அர்த்தம். காஃபி அப்படின்றதுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மீனிங் மாறும். இந்த இடத்துல வந்து மிகவும் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். இது வந்து போதிய அப்படின்ற அர்த்தத்துலேயும் எடுத்துக்கலாம். போதிய அளவு அதிகமான வருமானம் வந்துச்சு அப்படின்னு. ஓகே, லாபம். கமாயா, கமாயா அப்படின்னா சம்பாதிப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சம்பாதித்தனர். ஆர் ஆப்பஸ்மே அப்படின்னா தங்களுக்குள், ஆப்பஸ்மே அப்படின்னா தங்களுக்குள். பாட்னேக்கா நிச்சயிக்கியா, பாட்னா அப்படின்னா வந்து பகிர்ந்து கொள்வது, ஷேர் பண்ணிக்கிறது. ஓகே, நிச்சயிக்கியா அப்படின்னா வந்து முடிவு செய்வது, தீர்மானிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஊரில் வந்து ரெண்டு வியாபாரிகள் இருந்தாங்க. அதில் ஒருத்தரோட பேர் மகாபுத்தி, இன்னொருத்தரோட பேர் வந்து புத்தி. அவங்க ரெண்டு பேரும் வியாபாரத்தில் வந்து நல்லாவே வந்துட்டு லாபம் சம்பாரிச்சாங்க. அதை வந்துட்டு அவங்களுக்குள்ளாரையே வந்து பிரிச்சுக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணுறாங்க. महाबुद्धि ने कहा कि उसका नाम ही महाबुद्धि है, इसलिए उसे दुगना हिस्सा मिलना चाहिए. महाबुद्धि ने कहा. ஸோ மகாபுத்தின்ற அந்த வியாபாரி வந்து சொல்கிறாரு. ஓகே, கஹா கி அப்படின்னா அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உஸ்கா நாம் ஹி மகாபுத்தி ஹே, அவரோட பேரே வந்து மகாபுத்தி. ஓகே, புத்தி அப்படின்னா புத்தி அப்படின்னு அர்த்தம். மகாபுத்தி அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அதிக அளவு புத்தி அப்படின்னு அர்த்தம். ஓகே, நிறைய புத்தி, ரொம்ப புத்தி அப்படின்னு, அதாவது என்னென்னா புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் மீனிங். ஸோ அந்த அர்த்தத்தில் அவங்க வந்து பேசிக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ மகாபுத்தி வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, உஸ்கா நாம் ஹி மகாபுத்தி ஹே, அவரோட பேரே. ஸோ நாம் அப்படின்னு இல்லை, நாம் ஹி அப்படின்னு வருது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார், அவரோட பேரே வந்து மகாபுத்தி. ஸோ என்னோட பேரே வந்து மகாபுத்தி. इसलिए उसे दुगना हिस्सा मिलना चाहिए. हिस्सा அப்படின்னா வந்து பங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, துகுணா அப்படின்னா வந்து இரண்டு மடங்கு, ரெட்டிப்பு அப்படின்னு அர்த்தம் துகுணா. இஸ்லியே அப்படின்னா வந்து அதனால். ஸோ அதனால் அவருக்கு, அவர் உசே அப்படிங்கிறது இங்கே யாருன்னா மகாபுத்தியை மீன் பண்ணுறோம். ஓகே, இஸ்லியே உசே துகுணா ஹிஸ்ஸா மில்னா சாஹியேன்னா அவருக்கு வந்து இரண்டு மடங்கு பங்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவரே வந்து சொல்கிறாரு. புத்தி உசுசே அசமத்தா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்தி வந்து அந்த ரெண்டு பேர் இல்லைங்களா, ஒருத்தர் பேர் மகாபுத்தி, இன்னொருத்தர் புத்தி. அதில் வந்து இந்த புத்திங்கிறவருக்கு வந்துட்டு இதில் உடன்பாடு இல்லை, அசஹமத்தா அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை அப்படின்னு அர்த்தம். दोनों व्यापारी एक पवित्र पेड़ के पास गए और उससे उनका निपटारा करने का अनुरोध किया. दोनों व्यापारी. ஸோ दोनों व्यापारी அப்படின்னா இரண்டு வியாபாரிகளும் एक पवित्र पेड़ के पास गए. ஸோ இரண்டு வியாபாரிகளும் ஒரு புனிதமான மரத்திடம் சென்றார்கள். கயே அப்படின்னா சென்றார்கள் அப்படின்னு அர்த்தம்.
அப்புறம் சென்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர் அப்படின்னு போட்டு, அதாவது இந்த ஆக்ஷன் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது தமிழில் மேலும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆர் உசுசே. இந்த இடத்துல உசுசே அப்படிங்கிறது யாருன்னா இந்த பவித்திரமான மரம், ஓகே, புனிதமான மரம். உன்கா நிப்டாரா கர்னேக்கா அனுரோது கியா. அனிரோது இல்லை, அனுரோது கர்ணா அப்படின்னா வந்து கோரிக்கை வைப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நிப்டாரா கர்ணா அப்படின்னா வந்துட்டு தீர்த்து வைப்பது, ஒரு பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ உன்கா நிப்டாரா கர்னேக்கா அப்படின்னா வந்து இந்த இடத்துல உன்காங்கிறது அந்த இருவரும், ஸோ அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி அந்த புனிதமான மரத்துக்கிட்ட போய் 2 பேரும் சொல்கிறாங்க. महाबुद्धि ने पहले से ही उस पेड़ के कोकले तने में अपने पिता को छिपा दिया था. महाबुद्धि ने पहले से ही, ஸோ पहले से ही அப்படின்னா வந்துட்டு ஏற்கனவே, முன்பே அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே அல்லது முன்பே அப்படின்னு அர்த்தம். ஸோ மகாபுத்தி வந்து முன்பே உஸ் பேடுக்கே கோக்கிலே தனேமே, தனே அப்படின்னா வந்து பேடுக்கே தனே அப்படின்னா ட்ரங்க் ஆஃப் எ ட்ரீ, அதாவது அந்த மரத்தோட அந்த அடித்தண்டு இருக்கு இல்லைங்களா, அடித்தண்டு அது வந்து பொல்லையாக இருந்திருக்கு. கோக்கலா அப்படின்னா வந்து பொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வாய்ட். ஸோ அந்த மாதிரி பொல்லையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில், அந்த ட்ரங்க்கில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கு. அதுக்குள்ளார வந்து அவங்க அப்பாவை வந்து மறைச்சி வச்சுருக்காரு ஆல்ரெடி. அதாவது இவங்க 2 பேர் வரக்கு முன்னாடியே அந்த மரத்தில் வந்துட்டு மேபி ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு சண்டை வந்திருக்கலாம், செகண்ட் டேவே இங்கே போகலான்னு முடிவு பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு டே ஈவினிங்கோ இல்லை நைட்டோ இல்லை நெக்ஸ்ட் டேவோட ஏர்லி மார்னிங்கோ இவங்க 2 பேரும் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து முதல்ல அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து அந்த மரத்தோட அந்த பொல்லையான தண்டு பகுதியில் மறைச்சி வச்சிட்றாரு. அவங்க அப்பா வந்து மறைச்சி உட்கார வச்சிட்றாரு, மறைஞ்சு இருக்க சொல்லிடுறாரு. அதுதான் அந்த மீனிங். ஓகே, உஸ் பேடுக்கே அப்படின்னா அந்த மரத்துடைய, கோக்லே தனியுமே அப்படின்னா பொல்லையான தண்டில், அப்னே பித்தாக்கோ தன்னுடைய அப்பாவை, ஓகே, சிப்பாதியாத்தா அப்படின்னா மறைத்து வைத்திருந்தார். ஓகே, दोनों व्यापारियों ने पेड़ के सामने अपनी अपनी बात रखी. दोनों இருவரும், ஸோ 2 வியாபாரிகளும், ஸோ दोनों व्यापारियों ने அப்படின்னா 2 வியாபாரிகளும், पेड़ के सामने மரத்திற்கு முன்பு, ஓகே, கே சாம்னே அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஸோ மரத்துக்கு முன்னாடி நின்று அப்பனி பாத் ரக்கனா அப்படின்னா வந்து கருத்தை வைப்பது, அவங்க மனசில் பட்டுறது என்னவோ அவங்களோட அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அதை சொல்கிறது, அதெல்லாம் தான். அப்படின்னா அவரவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்கவுங்களோட அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அப்படின்னா அவரவர். ஸோ அவங்களோட எண்ணத்தை வந்து, கருத்தை வந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது பாத்ரக்கி அப்படின்னா அவங்க எண்ணத்தை வந்து சொல்கிறாங்க. தனே மே சிப்பா மகாபுத்தி கா பித்தா வஹீசே போலா. தனேமே சிப்பா அப்படின்னா அந்த மரத்தோட தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டில் ஒளிந்திருந்த, ஓகே, தனேமே சிப்னா அப்படின்னா வந்து மறைந்திருப்பது, சுப்னா அப்படின்னாலும் அதே தான். ஓகே, ஸோ தனேமே சிப்பா அப்படின்னா மரத்தில் ஒளிந்திருந்த, மகாபுத்தி கா பித்தா மகாபுத்தியோட அப்பா, வஹீசேனா அங்கிருந்தே, அதாவது அந்த பொல்லைக்குள்ளே இருந்த அந்த மரத்தோட அந்த பொல்லை இதில் மறைஞ்சிட்டு இருந்தார் இல்லைங்களா, அந்த தண்டு பகுதியில், அங்கிருந்தபடியே போலா அப்படின்னா வந்துட்டு சொன்னார் அல்லது பேசினார் அப்படின்றது கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல சொன்னார் அப்படிங்கிறது நல்லாவே மேட்ச் ஆகும். மகாபுத்தி கோ ஆய் மே சே துகுணா ஹிஸ்ஸா மில்னா சாஹியே. மகாபுத்திக்கு, ஸோ மகாபுத்தின்ற நபருக்கு ஆய் மேசே அப்படின்னா, ஆய் அப்படின்னா வந்துட்டு வருமானம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆய் மேசே அப்படின்னா வந்து வருமானத்திலிருந்து. ஸோ ஆய்மே அப்படின்னா வந்து வருமானத்தில், இது ஆய் மேசே அதாவது வருமானத்தில் இருந்து. ஓகே, வருமானத்திலிருந்து, துகுணா ஹிஸ்ஸா 2 மடங்கு பங்கு, மில்னா சாஹியே கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. கியூங்கி வ அதிக் புத்திமான ஹே. கியூங்கி அப்படின்னா ஏனென்றால், ஓகே, ஏனென்றால் வஹ், இந்த இடத்துல வஹ் அப்படிங்கிறது யாருன்னா மகாபுத்தி, அவன். ஸோ வஹ் அப்படிங்கிறது அவன், யார் அதுன்னா மகாபுத்தி. ஏனென்றால் மகாபுத்தி அதிக் புத்திமான ஹே, புத்திமான்னா புத்திசாலி. ஸோ ஏனென்றால் மகாபுத்தி வந்து அதிக புத்திசாலி அப்படின்ற மாதிரி அந்த ரீசன் வந்து அந்த மரம் சொல்கிற மாதிரி இவங்க அப்பா வந்து சவுண்ட் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ மகாபுத்திக்கு வந்துட்டு வருமானத்திலிருந்து 2 மடங்கு பங்கு கிடைக்க வேண்டும், ஏனென்றால் அவன் அதிக புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாங்க.
புத்தி கோ மகாபுத்தி கி சால் சமஜ் மே ஆ கயி. ஸோ சால் அப்படின்னா வந்துட்டு அந்த நகர்வு, அதாவது அவங்களோட பிளான், தந்திரம், அந்த அடுத்ததான் இவங்க என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் தான் சால். ஓகே, ஸோ புத்தி கோ மகாபுத்தி கி சால். ஸோ புத்திக்கு வந்து ஓகே, புத்திக்கோ அப்படின்னா புத்திக்கு வந்து அல்லது புத்திக்கு மகாபுத்தியுடைய தந்திரம் சமஜ்மே ஆகி அப்படின்னா புரிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். புத்திக்கு எட்டிருச்சு அப்படின்னு அர்த்தம். சமஜ் அப்படின்னா புத்தி தான். ஸோ பிரெயினுக்கு எட்டிருச்சு, புத்திக்கு எட்டிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இது. ஓகே, அதாவது தமிழில் சிம்பிளாக புரிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். உஸ்னே பேடுமே ஆகு லகாதி. இந்த இடத்துல உஸ்னேங்கிறது யாருன்னா புத்தி. ஸோ புத்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த மரத்துக்கு வந்துட்டு ஆக் லகாதி, ஆக் அப்படின்னா நெருப்பு, லகாதி அப்படின்னா வைத்து விடுவது. ஸோ அந்த மரத்துக்கு வந்துட்டு தீ வச்சிட்றாரு. பேடுமே ஆக் லக்தேஹி. ஸோ மரத்தில் தீ வைத்ததுமே, தீ பிடித்ததுமே, மரம் வந்து தீ பிடித்ததுமே அப்படின்ற அர்த்தம். லக்தேஹி அப்படின்னா அது தீ பிடித்ததுமே அல்லது தீ வைத்ததுமே எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மகாபுத்தி கா பிதா சில்லாத்தே ஹுயே நிக்கல் பாகா. மகாபுத்தியோட அப்பா, மகாபுத்தி கா பிதா சில்லாத்தே ஹுயே. சில்லானா அப்படின்னா கத்துவது, கூச்சலிடுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ கத்தியபடி, சில்லாத்தே ஹுயே அப்படின்னா வந்து கத்தியபடியே. ஓகே, கத்தியபடியே. நிக்கல் பாகா அப்படின்னா அந்த பொந்துக்குள்ளே இருந்து வெளியேறி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. நிக்கல் பாகா, பாகுனா அப்படின்னு ஓடுவது, நிக்கல்னா அப்படின்னா வெளியேறுவது. ஸோ அந்த பொந்துக்குள்ளே அந்த பொல்லையான அந்த தண்டு பகுதியிலேருந்து வெளியேறி அவர் வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அது கூச்சலிட்டபடியே. என்னென்னு அந்த கூச்சலிட்டுட்டே ஓடுறாரு அப்படின்றது டைரக்ட் ஸ்பீச்சில் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதுதான் டபுள் கோட்ஸ், அதாவது கொட்டேஷன் மார்க்ஸில். ஹே பகவான், ஹே பகவான்னா அடக்கடவுளே, அடக்கடவுளே. முஜே பச்சாவோ அப்படின்னா என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. காடா ஹோத்தா தோ ஹோ ஜாயே. காடா ஹோனா, காடா அப்படின்னா வந்து என்னென்னா நஷ்டம் அல்லது வந்து இழப்பு அல்லது ஏதோ ஒரு குறை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இழப்பு ஏற்பட்டால் ஏற்பட்டுட்டு போகட்டும் அப்படின்னு. ஸோ காடா ஹோத்தா தோ ஹோ ஜாயே. ஸோ நஷ்டம் ஏற்பட்டால் ஏற்பட்டுட்டு போகட்டும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம ஞாபகம் தான் வச்சுக்கணும் இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம். ஓகே, காடா ஹோத்தா தோ ஹோ ஜாயே அப்படின்னா ஸோ நஷ்டம் ஏற்பட்டால் ஏற்பட்டுட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகே, கம்சே கம் ஜான் தோ பச் ஜாயேகி. கம்சே கம் அப்படின்னா அட்லீஸ்ட், குறைஞ்சபட்சம். ஸோ குறைந்தபட்சம் உயிராது தப்பிக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறாரு. ஐயோ நஷ்டம் ஆனால் பரவாயில்லப்பா சாமி, கடவுளே என் உயிரவாது காப்பாற்று, கடைசிக்கு என் தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, கம்சே கம் அப்படின்னா கடைசிக்கு, இல்லை குறைஞ்சபட்சம், அட்லீஸ்ட். இங்கிலீஷில் சிம்பிளாக சொல்லணும்னா அட்லீஸ்ட். ஜான் தோ பச் ஜாயேகி. பச் ஜாயேகி அப்படின்னா உயிராது பிழைக்கும், உயிராது தப்பிக்கும், உயிராது மிஞ்சும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஜான் அப்படின்னா வந்து உயிர், வாழ்க்கை, அதெல்லாம் இந்த இடத்துல வந்து உயிர் அப்படிங்கிறது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியை வந்து அப்படியே ஒன்ஸ் அப்படியே ஃபுல்லாக ரீட் பண்ணிடுறேன். पवित्र पेड़, दो व्यापारी थे जिनके नाम बुद्धि और महाबुद्धि थे. दोनों ने व्यापार में काफ़ी अधिक लाभ कमाया और आपस में बांटने का निश्चय किया. महाबुद्धि ने कहा कि उसका नाम ही महाबुद्धि है, इसलिए उसे दुगना हिस्सा मिलना चाहिए. बुद्धि उससे असहमत था. दोनों व्यापारी एक पवित्र पेड़ के पास गए और उससे उनका निपटारा करने का अनुरोध किया. महाबुद्धि ने पहले से ही उस पेड़ के कोकले तने में अपने पिता को छिपा दिया था. दोनों व्यापारियों ने पेड़ के सामने अपनी अपनी बात रखी. ஸோ இந்த இடத்துல வந்து ரக்கான்னு சொல்லாமல் ரக்கின்னு சொல்கிற காரணம் என்னென்னா, பாத் வந்து ஃபெமினின் டேர்ம், அதனால் பாத் ரக்கி அப்படின்னு சொல்கிறோம். நான் அவசரத்தில் பாத் ரக்கான்னு சொல்லிட்டு தப்புன்னும் கிடையாது. பட் இந்த பாத் அப்படிங்கிறது ஃபெமினின் டேர்ம்னு நான் வச்சு யூஸ் பண்ணுங்கள். तने में छिपा महाबुद्धि का पिता वहीं से बोला, महाबुद्धि को आय में से दुगना हिस्सा मिलना चाहिए क्योंकि वह अधिक बुद्धिमान है. बुद्धि को महाबुद्धि की चाल समझ में आ गई. उसने पेड़ में आग लगा दी. पेड़ में आग लगते ही महाबुद्धि का पिता चिल्लाते हुए निकल भागा. हे भगवान, मुझे बचाओ, गाढ़ा होता तो हो जाए.
கம் சே கம் ஜான் தோ பச் ஜாயேகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிடுறாரு. ஸோ மேலே நம்ம ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். அதை ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். பவித்ர அப்படின்னா வந்து புனித, தூய அல்லது பவித்திரமான அப்படின்னு அர்த்தம். பேட் மரம், வியாபாரி வியாபாரி, நாம் பெயர், தோனோ இரண்டும் அல்லது இருவரும். இந்த இடத்துல வந்துட்டு இருவரும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல மேட்ச் ஆகுது. அப்படின்னா தன்னுடைய, வியாபார் வியாபாரம், காஃபி அதிக் அப்படின்னா மிகவும் அதிகமான, அதாவது மிக அதிகமான அந்த மாதிரியெல்லாம். லாப லாபம், கமானா சம்பாதிப்பது, ஆப்பஸ்மே தங்களுக்குள், பாட்னா பகிர்வது, நிச்சய் கர்னா தீர்மானிப்பது முடிவு செய்வது, கெஹனா சொல்வது, புத்தி அறிவு, மகா புத்தி மகா அறிவு மிக அறிவான. ஆக்சுவலாக வந்து பேர் தான் இங்கே, ஆனாலும் இந்த இடத்துல வந்துட்டு அந்த பேர்னால தான் அவர் வந்துட்டு எனக்கு மகா புத்தி, அதனால தான் எனக்கு 2 பங்கு வேணும்னு சொல்கிறார் இல்லைங்களா. அதுக்கான ரீசனுக்காக தான் நான் இந்த பேரோட மீனிங்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ புத்திங்கிறது ஒரு பேர், மகா புத்திங்கிறது ஒரு பேர். அந்த மகா புத்தின்றவர் அந்த மகான்றது ஒன்று, அதாவது மிக அப்படின்ற அந்த ஒரு டேர்ம்னால தான் அது 2 பங்காக எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இல்லைங்களா. அதனால தான் நான் அதோட மீனிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இஸ்லியே அதனால், துகுணா 2 மடங்கு, ஹிஸ்ஸா பங்கு அல்லது பகுதி. ஸோ அதாவது லேண்ட் வைஸ் அந்த மாதிரியெல்லாம் லேண்ட் பற்றியெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பகுதி அப்படின்ற மாதிரி வரும். இந்த பகுதி என்னோடது, அந்த பகுதி அவனோடது, அந்த மாதிரி வரும். இது வந்து ஏதாவது ஒரு பொருளாக இருந்து அதை பிரிக்கிறோம் அப்படின்னா பங்கு அப்படின்னு வரும்போது அந்த ஷேருக்கு வந்து ஹிஸ்ஸா பங்கு அப்படின்னு வந்துடும். ஓகே, அசஹமத் ரஹனா அப்படின்னா உடன்படாமல் இருப்பது. ஓகே, நிப்டாரா கர்னா அப்படின்னா தீர்வு காண்பது, தீர்த்து கொள்வது. அனுரோது கர்ணா அப்படின்னா கோரிக்கை வைப்பது. பெஹலே சீஹி அப்படின்னா ஏற்கனவே அல்லது முன்பே. கோகுலா வெற்று அல்லது பொல்லை. தனே அப்படின்னா தண்டு, அதாவது மரத்தோட அந்த தண்டு பகுதி, வேறு பகுதி அந்த மாதிரி சொல்கிறது. பித்தா அப்பா. சிப்பாதேனா மறைத்து விடுவது. கே சாம்னே அப்படின்னா முன்பு. அப்பனி அப்பனி அவரவர். பாத் ரக்குனா கருத்தை சொல்வது, கருத்தை முன் வைப்பது. வஹீசே அப்படின்னா வந்து அங்கிருந்தே. வஹா அப்படின்னா அங்கே, வஹி அப்படின்னா அங்கேயே. இது வந்து வஹீசே, ஸோ அங்கிருந்தே. போல்னா பேசுவது அல்லது சொல்வது. ஆய் வருமானம். கியூங்கி ஏனென்றால். சால் தந்திரம், நகர்வு, போக்கு அதெல்லாம். ஸோ அவனோட போக்கை கண்டுபிடிக்கிறது, அடுத்த பிளானை கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அது. புத்திமான் புத்திசாலி. சமஜ்மே ஆனா புரிந்து கொள்வது. ஆகு லகானா தீ வைப்பது. சில்லாத்தே ஹுயே அப்படின்னா கூச்சலிட்டபடியே, கத்தியபடியே. நிக்கல் பாக்னா அப்படின்னா வெளியேறி ஓடுவது. ஹே பகவான் அப்படின்னா அடக்கடவுளே. பச்சானா காப்பாற்றுவது. காடா ஹோனா அப்படின்னா இழப்பு ஏற்படுவது அல்லது பற்றாக்குறை ஏற்படுவது. கம்சே கம் அப்படின்னா குறைந்தபட்சம். ஜான் உயிர் அல்லது வாழ்க்கை. இந்த ஸ்டோரியில் உயிர் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பச் ஜாயேகா அப்படின்னா தப்பிக்கும், காப்பாற்றப்படும், உயிர் வாழும் அல்லது மிஞ்சும், உயிராது மிஞ்சும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ மேலே நம்ம வந்து ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா, அப்படியே அந்த ஃபுல் ஸ்டோரி அப்படியே வந்து தமிழ் ஸ்கிரிப்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பவித்ர பேடு. ஸோ பேடுன்னு படிச்சிடாதீங்க, பேடு. நான் இது வந்து நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் தமிழில் கொடுக்கும்போது இந்த இடத்துல டூ போட்டு கொடுத்துருக்கேன். இட்டு போட்டோம்னா அது பேட்டுன்னு வந்துடும். பேட்டுனா வயிறு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் டூ கொடுத்துருக்கேன். ஆனால் இது ரீட் பண்ணும்போது பேடு அப்படின்னு படிங்க. ஓகே, பவித்ர பேடு. ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்டோரி வந்துட்டு அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். புனிதமான மரம். 2 வியாபாரிகள் இருந்தனர். அவர்களின் பெயர் புத்தி மற்றும் மகா புத்தி. இருவரும் வியாபாரத்தில் மிகவும் அதிக லாபம் சம்பாதித்தனர். மேலும் அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள தீர்மானித்தனர். தனது பேரே மகாபுத்தி, அதனால் அவனுக்கு 2 மடங்கு பங்கு கிடைக்க வேண்டும் என்று மகாபுத்தி சொன்னான். அவன் சொன்னதற்கு புத்தி உடன்படவில்லை. 2 வியாபாரிகளும் ஒரு புனிதமான மரத்திடம் சென்று அதனிடம் இவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க கோரிக்கை வைத்தனர்.
மகாபுத்தி ஏற்கனவே தன்னுடைய அப்பாவை அந்த மரத்தின் கொல்லையான தண்டில் மறைத்து வைத்திருந்தான். 2 வியாபாரிகளும் மரத்தின் முன்பு அவரவர் கருத்தை முன் வைத்தனர். தண்டில் மறைந்திருந்த மகாபுத்தியின் அப்பா அங்கிருந்தே அங்கிருந்தே சொல்கிறாரு. அது டபுள் கொட்டேஷன் மார்க்ஸில் கொடுத்துருக்காரு டைரக்ட் ஸ்பீச்சில். மகாபுத்திக்கு வருமானத்திலிருந்து 2 மடங்கு பங்கு கிடைக்க வேண்டும், ஏனென்றால் அவன் அதிக புத்திசாலி என்று சொன்னார். அவர் மறைஞ்சிருந்து சொல்கிறாரு. புத்திக்கு மகாபுத்தியின் தந்திரம் புரிந்துவிட்டது. அவன் மரத்திற்கு தீ வைத்து விட்டான். மரத்தில் தீ பிடித்ததுமே மகாபுத்தியின் அப்பா, அடக்கடவுளே என்னை காப்பாற்று, இழப்பு ஏற்பட்டா ஏற்படட்டும், குறைந்தபட்சம் உயிராவது தப்பிக்கும் என்று கூச்சலிட்டபடியே வெளியேறி ஓடினார். இதுதான் இந்த ஸ்டோரி. இதில் புதுசாக நம்ம இவ்வளோ ஒர்க்காக நம்ம படிச்சிருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். So in the next video, until then, thank you. Bye bye.